உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படியே தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்க நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி முதல் வச்சுக்கோங்க. வீடியோவோட தொடர்ச்சி. முதல்ல அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோ பார்த்தால்தான் இந்த வீடியோவுடைய முழு சாராம்சம் உங்களுக்கு புரியும். அந்த வீடியோவுடைய லிங்க் மேலே ஐகான். நானும் வட்டி கடனிலிருந்து எப்படியாவது மீண்டு வந்து விடும் என்று சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரொம்ப யோசிச்சு இரவு பகலா என்னுடைய யோசனை முழுவதும் வட்டி கடனிலிருந்து எப்படியாவது மீண்டு வந்து விடணும் என்ற ஒரே நோக்கம் மட்டும்தான் என் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. அடுத்த முயற்சிக்கும் ஆயத்தமாகிவிட்டேன். பரவாயில்ல, நம்ம யாரிடமாவது கேட்கலாம் என்று எனக்கு யோசனை தோன்றியது. அந்த யோசனைப்படி என்னுடைய உற்றார் உறவினர்கள், சொந்தங்கள், பந்தங்கள், பக்கத்து வீட்டுக்காரன், அடுத்த வீட்டுக்காரன் எல்லோரிடமும் நான் கேட்டு பார்த்தேன். அவங்க எல்லாரிடமிருந்து ஒரே பதில், இப்போது கையில் காசு இல்லை. எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரியே சொன்னது எனக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுத்துச்சு. அதுலேயும் சூழ்நிலை கூட இருக்கலாம், அவங்க சொன்னது உண்மை கூட இருக்கலாம். காரணம் நமக்கு தெரியாதில்ல. அவங்க கஷ்டம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நமக்கு மட்டும் கஷ்டம் வரதில்லையே. ஆனால் சில பேர் நல்லாவே இருந்தாங்க. நான் பார்க்குற சமயத்தில் என் கண் முன்னே நல்லா தான் இருக்கிறார்கள். ஆனால் அவங்க கூட உதவ முன் வரல. அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அதில் ஒரு 6 பேராவது எனக்கு அந்த சமயத்தில் உதவி இருந்தால் நான் 4 மாதத்துக்கு ஒரு ஆள் என்று அவங்க கடனை முடித்திருப்பேன். இந்த வட்டி கடனில் மூழ்கி இருக்க மாட்டேன். அப்போ தான் எனக்கு ஒன்று தோணுச்சு. சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள் கூட ஊறுகாய் போல் தேவைக்கு உபயோகப்படுத்துகிறார்கள் போல். கடைசியாக என்னால் வட்டி கட்டுறது முடியாத ஒரு காரணமாக போயிடுச்சு. ஏனென்றால் பெரிய தொகையாக இருந்துச்சு. வட்டி மாத்திரமே இந்த வட்டி கடன் எப்படியாவது அடைத்து விடணும். இதை பற்றி வீட்டில் கலந்துரையாடி முடிவு செய்தேன். அடுத்த கட்ட நடவடிக்கையாக ஒவ்வொரு வங்கியாக சென்று கடன் கேட்டு பார்த்தேன். அவங்களும் எல்லா பேப்பரும் சரியா இருக்கு, இந்த பேப்பரை குறையா இருக்கு, அந்த பேப்பர் குறையா இருக்குன்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சிட்டாங்க. எனக்கு வங்கிகளையும் பணம் கிடைக்கல. கடைசியா எனக்கு ஒரு வழி கிடைத்தது. வெளிச்சமும் திறந்தது. ஆனால் அந்த வெளிச்சம் அனலை விட ரொம்ப கொடுமையா இருந்துச்சு. காரணம், அது ஒரு தனியார் நிறுவனம். அந்த நிறுவனத்தில் போய் என்னுடைய வீட்டுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சுட்டு ஒரு தொகை எடுத்த அந்த தொகை அவங்க போட்ட கணக்கு 30 வருஷம் கணக்கு போட்டிருக்காங்க. நான் வாங்கிய தொகையை விட 3 மடங்கு வட்டியும் முதலும் ஆக சேர்ந்து அதிகம் இருந்தாலும் பரவாயில்ல, மாதம் ஒரு சிறிய தொகையாவது கட்டுறேன்னு மனசு சமாதானப்படுத்திக்கிட்டேன். காரணம், வட்டி மட்டும் ஒரு பெரிய தொகை கட்டிக்கிட்டு இருந்தேன்னா இப்போது ஒரு சின்ன தொகை கட்டும்போது ஒரு நிம்மதி சுவாசம் விடுவது போல் இருந்துச்சு. ஆனால் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கு இன்னும். அது என்னவென்றால், தனியார் நிறுவனத்தில் அடகு வைத்த எனது வீட்டை மீட்பேனா இல்லையா என்று. அதுதான் இப்பொழுது உள்ள ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. காரணம், அதுக்குள்ள என்னுடைய மூச்சு நின்றுவிடும் என்று தான் அந்த பயம். கடைசியாக நான் சொல்ல வருவது என்னவென்றால், வட்டிக்கு கடன் வாங்காதீங்க. கடன் வாங்கலாம், ஆனால் வட்டி கடன் மட்டும் தயவு செய்து வாங்காதீங்க. அது உயிர் போகிற சமயமாக இருந்தாலும் சரி. காரணம், வட்டிக்கு கடன் வாங்குவதை விட இறப்பதை மேல். இந்த வீடியோவிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த கதையில் உள்ள நிறை குறைகளை என்ன என்பதை கமெண்ட்டில் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. இந்த வீடியோ மூலமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள்? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படியே தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்க நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.